வணக்கம் அருமை நண்பர்களே. நான் ஜோதிடர் ஜே. இந்த பதிவில் நம்ம 27 நட்சத்திரங்களை ஒவ்வொன்றாக பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி முதல்ல பார்க்கலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் முதல் நட்சத்திரம். சரிங்களா? 12 ராசி கட்டம் இருக்குது. அதில் முதலாவது ராசியாக வர்ற மேசத்தில் இருக்கிற முதல் நட்சத்திரம் இந்த அஸ்வினி நட்சத்திரம். இனி அடுத்து வர்ற பதிவுகளில் நம்ம ஒவ்வொரு நட்சத்திரமாக பார்க்கலாம் நண்பர்களே. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த குழந்தைங்களோட ஆரம்ப திசை கேதுவாக இருக்கும். ஸோ அந்த கேது திசை பற்றி, அதுக்கு அடுத்து அதை தொடர்ந்து வர திசைகளை பற்றி ஒரு சின்ன விளக்கத்தை மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர விளக்கத்தை பார்த்துடலாம். கேது ஒரு ஆன்மீக கிரகம். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களை பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஆரம்ப திசையாக இந்த கேது திசை வரும். கேது ஆன்மீக கிரகம் அப்படிங்கிறதுனால பொருளாதாரத்தில் ஒரு பெரிய சிறப்பான நிலையை இது அதிகமாக தருவதில்லை. குழந்தையின் மூலமாக குழந்தையோட தந்தைக்கும் தருவதில்லை. கேதுவோட கால அளவு 7 வருஷம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதில் ஒரு 5 வருஷம் தசா இருப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அடுத்து வர்ற சுக்கிர திசை 20 வருஷம். இப்போ கேது 5 வருஷம், அதுக்கப்புறம் வர சுக்கிர திசை 20 வருஷம், 2 சேர்த்திங்கன்னா 25 வருஷம். ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிற அமைப்பை பொறுத்து இந்த ஜாதகருக்கு பொன் பொருள், வீடு வாசல், நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அவருக்கும் அந்த குழந்தையோட பெற்றோர்களுக்கும் ஏற்படும். சுக்கிரன் சுபகிரகம் அப்படிங்கிறதுனால ஏதோ ஒரு வகையில் ஜாதகருக்கு படிப்பு மற்ற விஷயங்களை கொடுத்துருவாருங்க. அவர் மோசமான நிலையிலே இருந்தாலும் சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் ஜாதகருக்கு கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். நம்ம கவனிக்க வேண்டியது ஒரே விஷயம் என்னென்னா, கரெக்டாக அந்த வாலிப வயசு, பருவ வயசு ஆரம்பத்திலேருந்து வாலிப வயசு வரைக்கும் இந்த சுக்கிரதசை நடந்துகிட்ருக்கு இல்லைங்களா? அப்போது ஆட்டோமேட்டிக்காக குழந்தைகளுக்கு, அதாவது சுக்கிரன் எதிர்பாலின ஈர்ப்பை ஏற்படுத்திடுவார். அதில் விழுந்துடாமல் நம்ம பாதுகாக்க வேண்டியது பெற்றவங்களோட கடமை. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அதுதான் அடிப்படை. அது கெட்டுப்போச்சு அப்படின்னா அதுக்கு பின்னாடி வர்ற வாழ்க்கையை கொஞ்சம் பாதிச்சிடும் அது. அதனால் கேது திசை பிறக்கிறப்ப இருந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் வர சுக்கிர திசையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வர சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இந்த கிரகங்கள் அதோட வலுவை பொறுத்து, லக்னங்களோட வலுவை பொறுத்து நல்லபடியாக அமையும். நான் இப்போ சொல்ல வர்றது, ஒரு மனுஷனோட அஸ்திவாரம் அப்படின்னு சொல்கிற வயசு இந்த பருவ வயசுலேருந்து வாலிப வயசு. கல்வி கற்கிறது, அப்புறம் வேலை ஒரு செட்டில் ஆகிறது, இது எல்லாமே அந்த வயதில் நடக்கும் இல்லைங்களா? அதனால் அந்த வயதில் நடக்கிற திசையில் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்து குழந்தைகளை கைதூக்கி விடணும். முதல்ல அஸ்வினி நட்சத்திரத்தோட அமைப்பு எப்படி இருக்கும் வானமண்டலத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட தோற்றம் குதிரை முகம் போல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அஸ்வினி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரே ஒரு நட்சத்திரம் மட்டுமல்ல, சில நட்சத்திர கூட்டங்களின் தொகுப்பே அஸ்வினி அப்படிங்கிற பெயர் வாங்குது. அதாவது அந்த நட்சத்திரங்களோட தோற்றத்தை பார்த்திங்கன்னா குதிரை முகம் போல் இருக்கும். நம்ம ஜோதிடத்தில் உபயோகிக்கிற 27 நட்சத்திரங்களுமே ஒரே ஒரு நட்சத்திரத்தை மட்டுமே குறிப்பதில்லை நண்பர்களே. ஒவ்வொரு நட்சத்திரத்தோட பேருக்கு பின்னாடியும் சில நட்சத்திர தொகுப்பு இருக்கிறது. சரி நண்பர்களே, இந்த அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா? இந்த அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி பார்த்திங்கன்னா கேது பகவான். ஓகேங்களா? அதிபதி கேது, அதிதேவதை சரஸ்வதி. கேதுவை ஞானக்காரகன், மோட்சக்காரகன் இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போது இந்த நட்சத்திரத்தில் நம்ம கோவில் வழிபாடு செய்யலாம், சாஸ்திர பயிற்சி பெறவும், குழந்தைகளை பள்ளிக்கு, கல்லூரிக்கு அனுப்புறதுக்கு இந்த நட்சத்திரம் நமக்கு அமைஞ்சதுன்னா மிக நல்லதாக இருக்கும். அதாவது வித்யாரம்பம் செய்கிறோம் இல்லைங்களா? குழந்தையாக இருக்கிறப்போ முதல்ல பள்ளிக்கு சேர்த்துறப்பவும் சரி, இல்லை கல்வி சம்பந்தமான முதல் முயற்சி அதை இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பித்தோம்னா மிக சிறப்பாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் தாங்க சூரியன், அதாவது சிம்மாதிபதி சூரியன் இருக்காருங்களா, அவர் உச்சமாகிறார். இந்த சூரியனோட அதிதேவதை சிவன். சரிங்களா? அப்போது இந்த நட்சத்திரம் வர்ற நாளில் நம்ம சிவனை வணங்கிட்டு அரசு சம்பந்தமான பணிகளில் ஈடுபடும் பொழுது நமக்கு வெற்றி வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு அருமையான வாய்ப்புகள் ஏற்படும். அரசியலில் இருக்கிறவங்க, அரசு பணியில் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் அந்த இருக்கிற பதவியில் அரசியலில் உயர்நிலையை அடையணும் அப்படின்னா தொடர்ந்து 6 மாத காலம் அஸ்வினி நட்சத்திரம் வருது இல்லைங்களா, அந்த நாளில் திருவண்ணாமலைக்கு போய் அங்கே இருக்கிற அருணாச்சலேஸ்வரரை
வழிபட்டு வந்தால் நிச்சயமாக நினச்ச பதவி அவங்களுக்கு கிடைக்கும். அருணன் அப்படின்னா சூரியன் அப்படிங்கிற பொருள் தருதுங்க. சலம் என்றால் மலை அப்படிங்கிற பொருள் தருது. அப்படி பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையோட மற்றொரு பெயர் சூரிய மலை. நம்ம உடலில் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உரிய உறுப்பு வந்து தலைப்பகுதி, சரிங்களா? அது மேசத்தில் இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தோட அதிபதி கேது இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து குறிக்கிற உடல் பாகம் இது அப்படின்னா தலை முடியை குறிப்பார். ஸோ அந்த நட்சத்திரம் வர்ற நாளில் நீங்கள் முதல்ல மொட்டை அடிக்கிறது, அந்த கோயிலுக்கு போய் முடி எடுக்கிறது, இந்த ஃபங்க்ஷனில் வச்சிங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். இல்லை அதுபோக நூல் கயிறு இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, இதை குறிக்கிற கிரகமும் கேது தான், சரிங்களா? அப்போ வந்து குழந்தைங்களுக்கு அரைஞான் கட்டுறது, பூணூல் போடுறது, மெயினாக பார்த்திங்கன்னா திருமணத்தில் முக்கியமான மங்கள பொருள் தாலிக்கயிறு. ஸோ இந்த தாலிக்கயிறு குறிக்கும் கிரகம் கேது. அந்த நட்சத்திரத்தில் நமக்கு திருமணம் நடத்த உகந்த நட்சத்திரமாக இருக்கும். தொழில்கள், அஸ்வினி நட்சத்திரத்துக்குரிய தொழில்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் மார்க்கெட் இருக்குது இல்லைங்களா, பல்பொருள் அங்காடி, அந்த மாதிரி கடைகள், அப்புறம் கை வேலைப்பாடுகள் செய்கிற பணிகள், இந்த சிற்பங்கள் செதுக்குதல், அப்புறம் டிராயிங், மருந்து வகைகளில் சித்த வைத்தியத்தை எடுத்துக்கலாம். நிறைய மருந்துகளை தேடி எடுத்து அரைச்சி கொடுக்குறாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி வேலைகள். பயணம் செஞ்சு அவங்களோட அதாவது வேலை அமைப்பே வந்து பயணமாக இருக்குது. சில பேருக்கு ரெப்ரசன்டேட்டிவ் இந்த மாதிரிலாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வந்து இந்த நட்சத்திரம் வந்து உகந்ததாக இருக்குது. பொதுவாக ஒரு ஜாதக கட்டம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கட்டத்தில் நவகிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்குது இல்லைங்களா, அந்த 9 கிரகங்களோட பங்களிப்புமே இருக்கும். இதோ ஒரு கிரகம் அப்படிங்கிறத மட்டும் வச்சு நம்ம முடிவு பண்ண போகிறதில்ல. எல்லாருக்குமே எல்லா கிரகங்களோட பங்களிப்பும் இருக்கும். அப்படி பார்க்குறப்போ ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரங்கள் இருக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு 9 பாதங்கள் இருக்குது. அதை 27 நட்சத்திரங்களோடு பெருக்கிறப்போ நமக்கு 108 நட்சத்திர பாதங்கள் கிடைக்கிது. இப்போ இந்த நட்சத்திர பாதங்கள் ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தின் வழியாக இந்த 12 ராசிகளோடவும் சம்மந்தப்பட்டிருக்கும். அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம். அஸ்வினி நட்சத்திரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 4 பாதங்கள் இருக்குது, சரிங்களா? அதாவது ராசி கட்டத்தில் அஸ்வினி 1ஆம் பாதத்தில் நிற்கிற கிரகம் அம்சத்தில் மேசத்தில் தான் நிற்கும். அதாவது ராசிலேயும் மேசத்தில் நிற்கும், அம்சத்துலேயும் மேசத்தில் நிற்கும். இதுக்கு பேர் வந்து வர்க்கோத்தமம் பெற்ற கிரகம் அந்த ஜாதகத்தில் வலுவாக இருக்காருன்னு நம்ம அர்த்தம். அம்சக்கட்டம் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோவை பதிவிட்டேன் நண்பர்களே. அதை பார்த்தீங்கன்னா இந்த கிரகங்களோட பாதங்களை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அதோட பயன் என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிறது அந்த அம்சம் நமக்கு தெரிவிக்கிற விஷயம். ஸோ அதை பற்றி ஒரு சின்ன நான் பதிவு போடுறேன், அதையும் பார்த்துக்கங்க. அப்போது ராசியில் அஸ்வினி 1ல் நிற்கிற கிரகம் அம்சத்துலேயும் அஸ்வினி 1ல் அதாவது மேசத்தில் தான் நிற்கும். ராசியில் அஸ்வினி 2ல் நிற்கிற கிரகம் பார்த்திங்கன்னா அம்சத்தில் ரிஷபத்தில் நிற்கும். அஸ்வினி 2ல் நிற்கிற கேது சப்போஸ் நின்றுச்சு அப்படின்னா அம்சத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிரகம் ரிஷபத்தில் நிற்கும். ராசியில் அஸ்வினி 3ல் நிற்கிற கிரகம் பார்த்திங்கன்னா அம்சத்தில் மிதுனத்தில் நிற்கும். அஸ்வினி 4ல் நிற்கிற கிரகம் கடகத்தில், அம்சத்தில் வந்து கடகத்தில் நிற்கும். அப்போ இந்த இணைவுகள் பார்த்திங்கன்னா அஸ்வினியோட அதிதேவதை அதாவது அதிபன் வந்து கேது. இந்த கேது அஸ்வினி நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரத்தோட ராசி வந்து மேஷம். அதுபோக இந்த நட்சத்திர பாதங்கள் பங்கெடுக்கிற ராசிகள் பார்த்திங்கன்னா மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், இப்படி எல்லாமே வருதுங்க. ஸோ இந்த கிரகங்களோட பங்களிப்பு எல்லாமே அந்த அஸ்வினியில் வந்து அடங்கும். ஒரு நட்சத்திரத்தில் வந்து ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா எத்தனை கிரகங்களோட பங்களிப்பெல்லாம் சேர்ந்து தான் நமக்கு அந்த பலன் கிடைக்கும். குழப்பறேன்னு நினைக்க வேண்டாம் நண்பர்களே. அம்சம் அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதோட விளக்கம் உங்களுக்கு புரியும். அம்சத்தை பற்றி நான் ஒரு பதிவு போடுறேன் நண்பர்களே, அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இதில் அஸ்வினி முதல் பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக இருப்பாங்க. சில சமயம் பார்த்தா அறிவோட விவேகத்தோடு செயல்படுற ஆளாக இருப்பாங்க. அதே இது 2வது பாதத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அதிகமாக உடல் உழைப்பை கொடுக்க மாட்டாங்க. அவங்க வந்து அவங்களோட யோசனை அதாவது கலை சம்பந்தமாக உள்ள நுழைஞ்சு அதில் அவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க.
மூன்றாவது பாதத்தில் நிற்கிறவங்க பார்த்தீங்கன்னா, மிதுனம் அதாவது புதன் சம்மந்தப்படுறதுனால, அவங்க எல்லோர்கிட்டயும் ரொம்ப அன்பா, பிரியமா நடந்துக்குவாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பாதத்துக்குமே நம்மளோட ஜோதிட முன்னோர்கள், அதாவது வராகமிகிரர் போன்றவர்கள் வந்து பலன் சொல்லியிருக்காங்க. சரி நண்பர்களே, எனக்கு தெரிந்த சில குறிப்புகளை இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுபோக இந்த அஸ்வினி நட்சத்திரத்திற்குரிய ஒரு சின்ன ஸ்லோகமும், கேதுவிற்குரிய ஸ்லோகமும் நான் கடைசியில் பதிவிடுறேன். அதையும் பார்த்து படித்து பலனை அனுபவிக்க வேண்டுகிறேன். அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கலாம் நண்பர்களே. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஆதரவு கொடுங்க. லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி ஆதரவு கொடுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.